ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெரி குட் மார்னிங். ஷர்மிளா, டைமண்ட் டைரக்டர். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நியூ ஆட்டோமேஷன் எல்டிபி அப்படின்றது இன்னும் ஒரு செகண்ட் டைப் ஆஃப் மெத்தடில் நான் இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். சேம் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ண வீடியோ வந்து எடிட் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி அப்ரோச் பண்ணியிருந்தேன். என்கிட்ட என்ன ஒர்க்குன்னு கேட்டவங்க தான் அப்ரோச் பண்ணியிருந்தேன். வீடியோ பார்த்துட்டு எனக்கு சென்மி வீடியோ அப்படின்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேயும் நான் வந்து டைமிங் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஆல்ரெடி ஆட்டோமேஷனில் இதுக்கு முன்னாடி 40 மினிட்ஸ் ப்ளே ஆன வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு பெருசாக அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. ஸோ அதனால் திரும்பவும் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி லிங்க் கொடுத்து ப்ராப்பராக அப்ரோச் பண்ணவங்க தான். என்ன ஒர்க்குன்னு கேட்டவங்களுக்கு லிங்க்லாம் கொடுத்துருந்தோம். எல்லாமே பார்த்ததுங்க. ஆனால் ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அவங்க ஒர்க்கிங் பர்சன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியுமே நான் உங்களுக்கு வந்து ஒர்க் பற்றி டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆனால் நீங்கள் எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணலையே அப்படின்ற மாதிரி நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன். திரும்ப பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு சில பேர் என்ன ஒர்க்குன்னு கேட்டுட்டு ரிப்ளை பண்ணலாம். மேபி அவங்க ஒர்க்கிங் பர்சனாக இருக்கலாம். டைம் இல்லாததுனால கூட ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம். ஸோ இந்த லே ஆஃப் ரிலேட்டடான இமேஜ் நம்ம ரீசெண்ட் டேஸில் குரூப்பில் ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கண்டென்ட் கூட என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எடிட் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தேன். இதை பார்த்துட்டு இம்மீடியட்டாக இது என்ன ஒர்க்கு மேம் சொல்கிறீங்களா? எனக்கு டைம் இல்லை, அதனால தான் என்னால் பார்க்க முடியல. என்ன ஒர்க்குன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாய்ஸ் நோட் பண்ணியிருந்தாங்க. பட் அவங்க வாய்ஸ் நோட் பண்ணப்போ இம்மீடியட்டாக என்னால் நான் பிஸியாக இருந்தனால ரிப்ளை பண்ண முடியல. மறுபடியும் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் நியூ லிங்க் தாங்க. ஒரே லிங்க்கை நான் ஓப்பன் பண்ண கிளிக் ஆகலைன்னாங்க. ஒரே லிங்க் டெய்லிலாம் ஓப்பன் ஆகாது. நீங்கள் வந்து டெய்லி ஒவ்வொரு லிங்க் தான். இப்போ ஃப்ரீனா சொல்லுங்கன்ற மாதிரி டைமிங் கேட்டிருந்தேன். ஓகேங்களா? 30 மினிட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி டைமிங் கேட்டிருந்தேன். அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரே லிங்க் டெய்லி பார்க்கலான்னு நினச்சிக்கிட்டாங்க போல். ஸோ நான் அப்போ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா வந்து ஃப்ரீயான்னு கேட்டேன். எஸ் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அவங்களுக்கு 9:20க்கு நான் மெசேஜ் பண்ணதுனால 10 o'clock லிங்க் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கெடியூல் பண்ணி கொடுத்துருக்கேன் பாருங்கள் அப்படின்ற மாதிரி இந்த மெத்தடில் உங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி என்னென்னு ஒர்க் கேட்டவங்க கூட சேம் லிங்க்லேயே கிளிக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 30 மினிட்ஸ் வீடியோவில் எப்படி நம்ம ஜாயின் பண்ணணும், நேம் மட்டும் கொடுத்தா போதுன்ற ஆடியோ கிளியராக நான் கொடுத்துருக்கேன். அந்த ஜாயினிங் ப்ராசஸ்மே நான் சொல்லியிருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகும்னு சொல்லிவிட்டு 10 o'clock பார்த்துருங்க அப்படின்ற மாதிரியும் நான் கீழே மெசேஜ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி 2-3 டைம்ஸ் கேட்டிருந்தாலும் ஒரு சில பேர் டைம் இல்லாததுனால கூட பார்க்காம இருந்திருப்பாங்க. ஒரு சில பேர் பாதியிலே பார்த்துட்டு வெளியில் வந்திருப்பாங்க. இப்போ ஒரு 30 மினிட்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் வேலை வாய்ப்பு தான் கொடுக்குறோன்ற மாதிரி அப்ரோச் பண்ணுறீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈஸியாகவே நிறைய ஐடிஸ் எடுக்கலாம். ஸோ வெயிட்டிங்கில் இருப்பாங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.